காலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் 2வது மாதத்தின் ஒரு புதிய காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நன்றாக நடத்தி வாராரா? அவர் நல்லவர், அவர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளை ஓட்டி கொண்டு இருக்கிறது. நிற்கிறோம், நடக்கிறோம், உண்ணுகிறோம், உறங்குகிறோம், எல்லாம் அவருடைய கிருபையாக இருக்கிறது. இந்த நாளுடைய புதிய காலையை நம்மை காண வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஈவு, அவர் நம்ம மேலே தயவும் இரக்கமும் வச்சு ஒவ்வொரு நாள் காலையிலும் நோக்கி பார்க்கிறபடியால் அந்த நாளை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? அவர் பெரியவர், ஆராய்ந்து முடியாததை செய்கிறவர், எண்ணி முடியாததை செய்கிறவர், கிரகிக்க முடியாதவைகளை செய்கிறவர். அவருடைய நாமமே அதிசயமானது, அதிசயமான நாமம் உடையவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் கூட நீங்கள் 1ஆம் தேதி கேட்டிருப்பீங்க தானே? ஆபகுக்கு 1:5, விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசியாததை செய்கிறவர். விவரித்து சொன்னாலும் அப்படியா, இது நடக்குமா அப்படி கேட்குற அளவுக்கு விசுவசிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். இந்த நாட்களில் நடப்பிப்பேன் என்று வாக்குத்தத்தத்தை தந்தவர் இந்த நாளையும் காண வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலை வேளையில் டிவிக்கு முன்பாக இன்னும் நேரம் தாண்டி கூட இதை யூடியூப் மூலமாய் பார்க்குற பிரியமானவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்த பாதை இல்லை, அநேக பாதை. ஆனாலும் நமக்கு தெரியாத பாதையாக இருந்தது, நம்மளால் முடியாத பாதையாக இருந்தது. ஆனாலும் அவர் நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வெளியே போன மூச்சு உள்ளே வரணும்னா அவருடைய கிருபை. இந்த மூச்சு நின்றுட்டுதுன்னா ஒரு மனுஷன் இல்லை. இந்த மூச்சு விடுகிறது முதல் அசைகிறது வர எதெல்லாம் நம்ம செய்தோமோ எல்லாமே அவர் நம்மை செய்ய வைத்தார். நம்ம செய்தோம். கர்த்தர் கிருபை நம்மை தாங்கிட்டு நம்ம நிற்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் நேற்றுக்கு நைட்டு படுத்தவங்க கூட இந்த நாளுடைய காலை வேளையை பார்க்க முடியலை. நாம் இன்னைக்கு காலையை பார்த்திருக்கிறோம். நிறைய கனவுகளோட, நிறைய சேர்த்து வைத்துட்டு, நிறைய பலத்தோட, நிறைய எண்ணங்களோட, நிறைய திட்டங்களோட இருந்தவங்க இந்த நாளை பார்க்க முடியலை. ஆனால் நம்மை பார்க்க வைத்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை நம்ம துதிக்க போகிறோம். நல்லவராகவே இருந்தார், வல்லவராகவே இருந்தார், போதுமானவராகவே இருந்தார், கிருபை உள்ளவராகவே இருந்தார், மனதுருக்கம் உள்ளவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கீங்களா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட, இதுக்கு மேலே நான் இந்த பகுதியில் நிற்கணும்னா எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் தான் முடியும், இதில் இனி எந்த மனுஷனும் கிரியை செய்ய முடியும், எந்த அதிகாரம் இதில் கிரியை செய்ய முடியாது, எந்த மனுஷனுடைய கரம் பட்டால் இது ஒன்றும் ஆகாது, இது ஆண்டவரால் தான் முடியும்னு விசுவாசித்து காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி இருக்கீங்களா? காலை வேளையில் இந்த நாளும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாளும் ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்கிற நாளாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நான் விசுவாசித்தாலும் விவரிக்க முடியாதது செய்வேன்னு சொன்னீங்களே, இந்த மாதத்தில் ஒரு மாதத்தில் வாங்கி கொள்கிற அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே வைத்து ஒவ்வொரு நாளும் தியானிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதெல்லாம் செய்து வந்தார், நம்மளை போல மனுஷர்களை
நடத்தி வந்ததை இந்த வேத புத்தகத்தில் எழுதி நம்ம கையில் தந்திருக்கிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள், நம்மை போல துன்பத்தின் மத்தியில் நடந்தவங்க, வியாதிகள் மத்தியில், பலவீனங்கள் மத்தியில், நிற்க முடியாத சூழ்நிலைமைகளை நின்னவங்களை அசாத்தியமான காரியங்களை செய்து நடத்தி வந்திருக்கிறார். அந்த ஆச்சரியமானவரை தியானிங்க. அன்று அவர்களுக்கு செய்தவர் இன்று நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமத்தில் ஒரு நாமம்தான் அதிசயமானவர். சங்கீதம் 136வது சங்கீதத்தின் 4வது வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவராய், வேற யாருடைய உதவியும் இல்லை, வேற யாரை வச்சும் செய்யலை. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யாத்ராகமம் 15:11 சொல்கிறது, அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? யோபு சொல்கிறார் 5:9, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 40:5 சொல்லுது, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களை உம்முடைய யோசனைகளும் அதிகமாயிருக்கிறது. நம்ம நிமித்தம் அவர் ஒருவராய், ஹல்லேலூயா, ஆராய்ந்து முடியாததை, கிரகிக்க முடியாததை செய்வார். அப்படி செய்கிறது அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவர்தான் நம்முடைய தகப்பன், நம்ம ஆராதிக்கிற தேவன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நமக்கு அற்புதங்கள் செய்ய அவருக்கு தடையே இல்லை. நம்ம அவருக்கு தூரமானவர்கள் இல்லை. நம்ம ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபம். வேதவசனம் இப்படியா சொல்கிறது, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி அது. இஸ்ரவேலே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளே, ஹல்லேலூயா, தெரிந்து கொள்ளப்பட்டவனே, தேவனை இவ்வளோ சமீபமாய் பெற்ற நம்மை அல்லாமல் வேற ஜாதியாது? வேற யாரு? ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய செல்ல பிள்ளைகள், யசூரன்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அதிசயமானவர். இன்னைக்கு ஒருவேளை கடந்து போக முடியாத சிச்சுவேஷனில் சில காரியங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? காலை வேளையில் தேவ சமூகத்துக்கு வந்து காத்திருக்கீங்களா? கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஒருவராய் அற்புதங்களை செய்வார். அவருக்கு நிகர் ஒருவருமே இல்லை அற்புதங்களை செய்ய. ஆராய்ந்து முடியாததை செய்வார். நம்ம நிமித்தம் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார், பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அப்படி அவர் செய்யும் பொழுது அது எப்படி இருக்குமா? ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும். ஏதோ ஒரு அந்த நேரத்துக்கு இல்லை, ஒரு முடியாத காரியத்தில் உன்னை முடிய பண்ணுகிறது தான் அற்புதம். ஹல்லேலூயா. மனோவாவும் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அற்புதம் நடந்ததாம். ஹல்லேலூயா. முடியாத ஒரு காரியத்தில் நடக்கிறது தான் அற்புதம். இங்கே அவருடைய ஜனத்துக்கு எப்படியெல்லாம் அற்புதம் செய்து வந்தாரோ, அது முந்தினவர்களாகிய அவர்களோடு இருந்த அதே தேவன் தான் பிந்தினவர்களாகிய நமக்கும் தேவன். அன்றைக்கு அவர்களுக்கு செய்தவர் இன்றைக்கு நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் கரத்தில் அப்படி ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம். என்ன அற்புதங்கள் எல்லாம் செய்தார், அது இன்னைக்கு நமக்கு நடக்க போகுது, இந்த நாட்களில் நடக்க போகுது. யாத்திராகமத்தில் பார்க்குறோம் 1:17 ஆண் குழந்தை பிறக்கிற ஆண் குழந்தைகளெல்லாம் கொண்டு விடுறதுக்கு பார்வோன் கட்டளை பிறப்பிக்கிறான். ஆனால் ஸ்தோத்திரம், 2 மருத்துவச்சிகள் கண்களில் தயவு கிடைக்க பெற்று, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஒரு மோசே காக்கப்படுகிறார், கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். அதே போல கொல்லும்படியாய் இன்னும் இதுக்கு மேலே தாய் வைத்திருக்க முடியாது என்று அனுப்பப்பட்ட அந்த மோசேக்கு 2:6 ஸ்தோத்திரம், பார்வோன் குமாரத்தி கண்கள் பார்த்து இரக்கம் கிடைக்கிறது. இரக்கம், இந்த ஆட்கள்கிட்ட இருந்தால் நமக்கு நன்மை வரும், இந்த ஆட்களாக நமக்கு நன்மை செய்கிறாங்க நினைக்கிற இடத்துல அந்த கண்களில் இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டு அதில் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிங்க. அப்படி ஆண்டவரே இது எனக்கு நடக்க போகுது, இவங்க கண்கள்லையா இவங்களா செய்வாங்க நினைக்கிற இடத்துல இரக்கத்தை கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 12:35-36 பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து புறப்படுறாங்க. எகிப்தியருக்கு கண்களில் தயவு கிடைக்க பண்ணி, ஹல்லேலூயா, அவங்க பொண்ணு வெள்ளியும் கொடுத்து அனுப்புகிறாங்க. யாராவது ஸ்தோத்திரம் அடிமைகளாக இருந்தவங்க புறப்படுறாங்க. அவங்களுக்கு கையில் எங்கெங்கிருந்து யார் கையிலேருந்து எது வந்தால் நீங்கள் திருப்தியாக்கப்பட முடியுமோ, உங்களுடையது யார் யார் கையில் இருக்கிறதோ அவங்க கண்களில் கர்த்தர் இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களுக்கு உண்டானதை தரப்போகிறார். அதில் அற்புதம்.
ஹல்லேலூயா. ஒருவராய் செய்கிறவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நமக்கு தெரியும், 3 ராஜாக்கள் ஹல்லேலூயா யுத்தத்துக்கு போகிறாங்க. இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா, ஸ்தோத்திரம், ஏதோமின் ராஜா போகிறாங்க மோவாப் ராஜாவுக்கு விரோதமாய். ஸ்தோத்திரம். அங்கே தண்ணி வாரது மோவாபும் இவங்களுக்கு விரோதமாக வாரான். தண்ணி இரத்தமா எதை எப்படி காண்பிச்சா? ஸ்தோத்திரம். எங்கே என்ன நடக்குமோ, ஒரு அற்புதம் நடக்குமோ, எதை காண்பிக்கணுமோ அதை காண்பிச்சு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. பயந்து போய் வந்தாங்க. அவன் இரத்தமாக பார்த்தான், தண்ணி இரத்தமாக பார்த்து போனான். அங்கே முறியடிக்கப்பட்டு போனதை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 39:21 தயவு கிடைக்க பண்ணி யாரை வைத்து எங்கே உயர்த்தணுமோ உயர்த்தும்படியாய் ஹல்லேலூயா சிறைச்சாலையில் போடப்பட்டான் யோசேப்பு. அங்கே சிறைச்சாலை தலைவன் கண்களில் தயவு கிடைக்க பண்ணி. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேனே, இவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் இந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேற எங்கேயும் போய் இருக்கல்ல. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுக்காக தேவனை நம்பி நின்னவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களே, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். கர்த்தரை நம்பி கர்த்தரையே நோக்கி பார்க்கிற உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதம், ஒவ்வொரு நாளும் அதிசயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதே போல இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 6ல் இருந்து ஒரு சமாரியாவை சுற்றிலும் சீரிய இராணுவம் முற்றுகை போட்டு இருக்கிறான். சமாரியாவில் பயங்கர பஞ்சம். தேவ வசனம் அங்கே வெளிப்பட்டது. நாளைக்கு இந்த நேரம் அற்புதம் நடக்கும் என்று வார்த்தையை பிடித்து கொண்டு காத்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆனால் சுற்றி இருந்தவனுக்கும் இந்த உள்ளே இருக்கிறவனுக்கும் சம்மந்தமே இல்லை. இவன் அவனை ஜெயிக்கிறதற்கு சம்மந்தமே இல்லை. சம்மந்தமில்லாத சூழ்நிலைமையில் இருக்கிறீங்களா? சீரிய இராணுவத்திற்கு ஹல்லேலூயா கர்த்தர் பெரிய ஒரு இராணுவ இறைச்சலை கேட்க பண்ணி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓட பண்ணினார். அப்படிப்பட்ட அற்புதம், கேட்க பண்ணுகிற அற்புதம், சிலதை கேட்க பண்ணி உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவருக்காக காத்திரு. வார்த்தையை பிடிச்சிட்டு இருங்க. அங்கே ஸ்தோத்திர தீர்க்கதரிசி மூலம் நாளைக்கு அற்புதம் வார்த்தை வந்தது. ஆண்டவருக்காக காத்திருங்க. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும். விவரிக்கப்பட்டாலும் கிரகிக்க முடியாத அற்புதம். 1 சாமுவேல் 7:10 பலி செலுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் பெலிஸ்தியன் புறப்பட்டு வருகிறான். சாமுவேல் பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம பாசைன்னு சொன்ன ஆராதனை வேளையில் எதிரி பாளையம் புறப்பட்டு வருகிறது. பெரிய இடி முழக்கங்களை கேட்க பண்ணி எதிரியை சிதறி ஓட பண்ணினார். ஹல்லேலூயா. சிலதை கேட்க பண்ணி அதிசயம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஆராதனை செய்துட்டே இருங்க. வார்த்தையை பிடித்துட்டு நிக்கிற உங்களுக்கு ஹல்லேலூயா அற்புதமான காரியத்தை செய்வார். அதுபோல ஆதியாகமம் 19:11 பார்க்கிறோம். லோத்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே நின்ன மனுஷர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். 2 ராஜாக்கள் 6:17-18 எலிசாவை தேடி வந்த கூட்டத்தை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். சிலரை ஸ்தோத்திரம் உங்களை குறிவைத்திருக்கிற சில கூட்டங்களை, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குருட்டாட்டத்தை, உங்களுக்கு அழிக்கணும்னு செய்யப்பட்ட காரியங்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க வைப்பார். அப்படிப்பட்ட அற்புதம் இன்னைக்கு காலை வேளையில விசுவாசித்து ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். இந்த எலிசா வேற எங்கேயும் இல்லை, தேவ சமூகத்தில் காணப்பட்ட எலிசாவுக்கு ஹல்லேலூயா திறப்புல நின்ன ஒரு ஆபிரகாம் நிமித்தம் லோத்துவை ரட்சிக்க வந்த ஸ்தோத்திரம் தேவதூதர்கள் மூலம் அங்க நின்னவர்களுக்குள்ளால குருட்டாட்டம். தேவனோடுள்ள ஐக்கியத்துல, தேவனோடுள்ள அன்புல, தேவனோடு பிணைந்திருக்கிற, தேவனோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தின் நாள், அற்புதத்தின் நாள், இந்த நாளும் ஆச்சரியத்தின் நாளாய் அமைவதாக. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவர் ஒருவராய் யாரும் துணை நின்று செய்யல. அவருக்கு அற்புதம் செய்ய யாரும் துணை வேண்டாம். எதை கொண்டு எப்படியும் அற்புதம் செய்கிறவர். சிலருடைய கண்களில் இரக்கத்தை தந்து, சிலர் கண்களில் தயவை தந்து, சிலதை காண பண்ணி, சிலதை கேட்க பண்ணி, சிலதை திருப்பி விட்டு, சிலதை குருட்டாட்டம் பிடிக்க வைத்து ஹல்லேலூயா அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதிப்போமா? ஸ்தோத்திரம். இந்த ஹெவன் டிவி ஊழியத்திற்கு நீங்கள் நிறைய பேர் டெலிஃபோன் மூலம், லெட்டர் மூலம் தெரியப்படுத்தின அநேக விண்ணப்பங்கள் உண்டு. நீங்களும் இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளையிலும் ஸ்தோத்திரம் கேட்ட இந்த வார்த்தையின்படி விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் இந்த நாட்களில் நடக்கணும். இந்த நாட்களில் எனக்கு நடந்தாதான் முடியும் காத்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதமான காரியம்
காரியங்களை செய்து மகிழ பண்ணுவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இன்னும் ஆண்டவரே, இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விவரிக்க முடியாத ஆண்டவரே, ஸ்தோத்திரம், விவரிக்கப்பட்டாலும் விசுவசிக்க முடியாத அற்புதங்கள் இந்த நாட்கள் இந்த கூடாரங்களுக்குள்ள நடக்கட்டு ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா. விசுவாசித்து ஜெபித்திருக்கிறாங்கப்பா, காத்து இருந்திருக்கிறாங்கப்பா. நன்றி செலுத்தி ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா. தகப்பனே, சிலதை கேட்க பண்ணுங்க, சிலதை காண பண்ணுங்க ஏசப்பா. ஸ்தோத்திர. யார் கண்களில் இரக்கம் கிடைக்கணுமோ, எங்க தயவு கிடைக்கணுமோ, எங்கேருந்து நல்ல செய்தி வரணுமோ, இயேசுவின் நாமத்தில் எங்க தடம் மாறணுமோ அங்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஒருவராய் அற்புதம் செய்கிறவர் வெளிப்படும்படியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒருவராய் அற்புதங்கள் செய்கிறவர், ஒருவராய் அற்புதங்களை செய்கிறவர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே தடை மாறட்டும், தாமதங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால எதிராய் செய்யப்படுகிற சூழ்ச்சிகள், திட்டங்கள் எப்படி ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. லோத்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே இருந்தவர்களுக்குள்ளால குருட்டாட்டத்தை பிடிக்க பண்ணினீங்களோ, இயேசுவின் நாமத்தினால எலிசா நாட்கள்ல பிடிக்க வந்தவர்கள் மத்தியில இயேசுவின் நாமத்தில் குருட்டாட்டம் பிடிக்க வைத்தீங்களோ, அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வீராகப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தகப்பனே அற்புதம் நடக்கட்டும். அற்புதம். நீர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். பட்சிக்கிறவன் கைகளில் இருந்து பட்சணங்கள் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிறப்பிக்கப்பட்ட ஆனா ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். அந்த ஆணை பிறப்பித்தவன் வீட்டுக்குள்ளாலே ஒரு மோசே அப்பா வளர்த்த முடியும்னா எங்கெங்கிருந்து கட்டளைகள் வந்ததோ அந்த இடத்துல இருந்தே அனுகூலமான வாசல்கள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அப்பா துரத்தி விடப்பட்டு புறப்பட்ட எகிப்து ஜனங்களுக்கு கூப்பிட்டு ஏசப்பா ஸ்தோத்திர எகிப்தியர்களை கொண்டே ஆசீர்வதித்து அனுப்பினீங்கப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கிற நாட்களாய் எங்கெங்கிருந்தெல்லாம் அப்பா ஸ்தோத்திரம் இவர்களுடையது யார் யார் கைகளில் இருக்கிறதோ அங்கெங்கிருந்தெல்லாம் இவர்களுடையது வரட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் நடப்பிப்பீராகப்பா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா கிரகிக்க முடியாத காரியங்கள், கிரகிக்க முடியாத காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்பி நம்பி சோர்ந்து போயிட்டேன், என் விசுவாசம் தளர்ந்துருமான்னு கேட்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்கப்பா. சுத்தி நின்று பார்க்கிறவங்க என் விசுவாசத்தை பார்த்து பார்த்து என்ன கேலி பண்றாங்களே. சோதர இதுல நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்தாதான் இதுல நிக்க முடியும் நினைக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. அற்புதம் நடக்கட்டுப்பா. உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. ஸ்தோத்திரப்பா. அப்படியே சப்பா நல்லவரே
வல்லவரே ஆராதனை ஆராதனை. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாததை செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறதுல உமக்கு நிகர் ஒருவர் இல்லை ஏசப்பா, உமக்கு ஒப்பானவர் ஒருவர் இல்லை இயேசுவே. அப்படி தாழ்த்தி தாரோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி, இந்த நாளையில திருமண நாளை, பிறந்த நாளை ஆண்டவரே கொண்டாடுகிற ஒவ்வொருவரை இயேசுவின் நாமத்தில், இந்த அதிசயமானவர் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் வருடமாய், அற்புதத்தின் வருடமாய், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கிற வருடமாய் ஆசீர்வதிக்கிறோம். ஜீவ சுக பலன் ஆரோக்கியம் பெருகுகிற வருஷமாய் ஆசீர்வதிக்கிறோம். காத்திருக்கிற காரியங்கள் அற்புதம் நடக்கிற வருஷமாய் ஆசீர்வதிக்கிறோம். திருமண தடைகள்ல ஆண்டவர் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, திருமணமாகி குழந்தைகள் இல்லாத பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல பிறந்த நாள்ல ஏசப்பா திருமண தடைகள் மாறட்டும், வேலை வாய்ப்புக்குண்டான தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே ஸ்தோத்திரம். என்னென்ன வேண்டுதல்களை உங்க பாதத்துல வைத்திருக்கிறாங்களோ, பெரியவங்க முதல் குழந்தைகள் வர என்னென்ன காரியங்கள் இந்த வருடத்துல தேவையோ எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய், புதிய திருமண நாளுக்குள்ள போகிற பிள்ளைகள் வாழ்க்கையில கொடுத்த இத்தனை நாள் கொடுத்த எல்லா வாழ்க்கையில ஆண்டவரே கொடுத்த இந்த குடும்ப ஜீவிதத்துல கொடுத்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி இயேசப்பா. இந்த புதிய வருடத்திலையும் புதிய காரியங்களை ஒருவராய் செய்யும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். புத்திர பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பிள்ளைகள் காரியங்களுக்கு காத்திருக்கிறவர்கள் காரியங்கள்ல அப்பா அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்து மகிழ பண்ணுவீராகப்பா. வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி தகப்பனே ஹெவன் டிவி ஊழியத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திர தூர தேசத்தில் செய்யப்படுகிற இறைப்பணிக்காக, சமுதாய பணிக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இடத்துலையும் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்யுங்கப்பா. திரளான ஆத்துமாக்களை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அங்கிருந்து எடுத்து பயன்படுத்தப்படுகிற மிஷினரிகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த தேசத்துல கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே பலத்த விதமாய் இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரவணும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். அநேக ஆத்துமாக்களை சந்திக்கணும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை இந்த மந்தைக்குள்ள கர்த்தர் கொண்டு வரணும் ஆண்டவரே. அந்த தேசத்தை கர்த்தர் அப்பா நீங்க பொறுப்பெடுக்கும்படியாய், அங்க நடக்கிற எல்லா ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தந்து ஜெபிக்கிறோம். ஹெவன் டிவி ஊழியத்துக்காக, இந்த ஊழிய ஃபவுண்டருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தையும் மகனை ஊழியக்கார மகனையும் கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாக்க ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வேலை செய்கிறவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியம் செய்கிறவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஹெவன் டிவியை தன்னுடைய உடல் உழைப்பால பொருளால ஜெபத்தால தாங்குகிறவங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஹெவன் டிவிக்கு ஒரு நிரந்தரமான கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பணியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையில ஆண்டவரை கட்டி முடிக்க, அதனுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரப்பா கர்த்தர் பொறுப்பெடுக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஹெவன் டிவி மூலம் ஆதரவற்றவர்களுக்கு ஃபீட் நேஷன் ஃபவுண்டேஷன் மூலம் ஆண்டவரே டெய்லி உணவளிக்கப்படுகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இன்னும் பக்கெட் ஆஃப் ஹோப் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா எல்லாத்துடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க, எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த ஊழியத்தின் எல்கையை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணி, இந்த ஊழியத்தின் மேலுள்ள எல்லா தேவ திட்டங்கள் தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் மூலம் ஏறெடுக்கப்படுகிற எல்லா தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த ஹெவன் டிவில 24
24 hours வந்து கொண்டிருக்கிற எல்லா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா அப்பா நிகழ்ச்சிகளும் அநேக ஆத்துமாக்களை சந்திக்க ஆத்துமாக்களாய் நாங்கள் பார்க்க கத்தர் கரத்துல தாரோம். அப்படி எங்க MMJ ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் ஏசப்பா இதுல பயன்படுகிற ஒவ்வொருவரை இன்னும் பயன்படுத்த நல்ல சுகபல ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட எல்லா குடும்பங்களையும் சந்தோஷ சமாதானத்தை கத்தர் கட்டளையிட எல்லாவற்றையும் தாழ்த்தி தந்து ஜெபிக்கிறோம். சகல துதி சகல கனம் சகல மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க